இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. திமுக துணை பொதுச் செயலாளராகவும் நீலகிரி எம்பியாகவும் உள்ளவர் ராஜா. சட்டசபை தேர்தலில் சென்னை மண்டல திமுக பொறுப்பாளராகவும் ராஜா நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் வேட்பாளர் தேர்வில் அவருக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. இது மட்டுமின்றி 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கு தொடர்பாக அவர் பேசிய ஆடியோ விவகாரம் திமுகவில் புயலை கிளப்பியது. 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் தாய் குறித்த சர்ச்சையான கருத்தை ராஜா கூறியதாக தகவல் பரவியது. இதனால் சேலம், திருப்பூர், நாமக்கல், கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலங்களில் திமுகவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. சமீபத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் ராஜாவுக்கு இடம் அளிக்கப்பட்டது. ஆனால் அவரது ஆடியோ பதிவு வெளியான பின் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவரை அழைக்கவில்லை. அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று விட்டார். திமுக தலைமையின் புறக்கணிப்பு அவரையும் அவரது ஆதரவாளர்களையும் அதிருப்தி அடைய செய்துள்ளது. இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் பெரம்பலூரில் உள்ள ராஜா வீட்டுக்கு சென்று அவரை சமரசம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார். அவருடன் அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளும் சென்றுள்ளனர். அப்போது தனது ஆதங்கத்தை சபரீசனிடம் ராஜா கொட்டி தீர்த்துள்ளார். ஆனாலும் எந்த உத்தரவாதமும் தராத சபரீசன் தேர்தல் முடிந்ததும் பேசிக்கலாம், அது வரைக்கும் அமைதியா இருங்க என ஆறுதல் கூறி வந்துள்ளார்.